ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 21ஆம் அத்தியாயம். வால்மீகி முனிவரின் பிறப்பு. ஸ்ருததேவர் கூறினார். வேட்டைக்காரனுடன் சங்கரரும் ஆச்சரியம் கொண்டார். அவரிடம், நீங்கள் யாராக இருக்கலாம்? இந்த அவல நிலையில் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? மென்மையான ஐயா, உங்கள் மனம் மங்களகரமானதாக மாறியுள்ள புனித சடங்கு என்ன? நீங்கள் எப்படி இவ்வளவு திடீரென்று விடுதலை பெற்றீர்கள்? இதை விரிவாக கூறுங்கள். சங்கரரால் இவ்வாறு கேட்கப்பட்ட போது அவர் ஒரு கைத்தடியைப் போல தரையில் விழுந்தார். மரியாதையுடன் கரங்களை இணைத்து பணிவுடன் தலைகுனிந்து அவர் இந்த வார்த்தைகளை கூறலானார். மீட்கப்பட்ட அரவம் கூறியது, முன்பு நான் பிரயாகையில் மிகவும் பேசக்கூடிய பிராமணனாக இருந்தேன். அழகான முகபாவனைகளும் இளமையின் உச்சமும் எனக்கு இருந்தது. எனது கற்றல் காரணமாக நான் மிகவும் பெருமை கொண்டேன். எனக்கு ஏராளமான செல்வமும் பல மகன்களும் இருந்தனர். எப்போதும் ஆணவத்துடன் நடந்து கொள்ளும் குறைபாடு எனக்கு இருந்தது. நான் ரோச்சன என்ற முனிவர் குசிதரின் மைந்தன். இவை எனது செயல்பாடுகள். அமைதியாக அமர்ந்து படுத்து உறக்கம் கொண்டு உடல் உறவு கொண்டேன். சூதாட்டம், வதந்திகள் மற்றும் வட்டி வாங்குதல், பொது கண்டனங்களுக்கு பயந்து பாரம்பரிய மத சடங்குகளில் நுட்பமானவற்றை கூட நான் பாசாங்குத்தனமாக செய்தேன். ஆனால் அவற்றில் எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை இல்லை. இவ்வளவு துன்மார்க்கனும் விபரீத மனப்பான்மையும் கொண்டவனாக இருந்த நான் அதிக நேரத்தை கழித்தேன். வைசாக மாதத்தில் ஒரு முறை ஜெயந்தன் என்ற பிராமணர் அந்த மாதத்திற்கு விதிக்கப்பட்ட புனித சடங்குகளை விளக்கினார். தகுதியுள்ளவர்களில் ஆண்களும் பெண்களும் அந்த புனித இடத்தில் வசிக்கும் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான சூத்திரர்கள் அதிகாலையில் நீராடி மாறாத பகவான் மதுசூதனரை வணங்கினர். அதன் பின்னர் அவர்கள் ஜெயந்தரால் கூறப்பட்ட கதையை கேட்பார்கள். அவர்கள் அனைவரும் உடலிலும் மனதிலும் தூய்மையானவர்கள். அவர்கள் மௌனத்தை கடைபிடித்தனர். வாசுதேவரின் கதைகளில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தனர். அவர்கள் வைசாகரின் புனித சடங்குகளில் பக்தியுடன் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் பாசாங்குத்தனமும் சோம்பலும் இல்லாதவர்கள். நான் ஆர்வத்தாலும் அங்கு என்ன நடக்கிறது என்பதை காணும் விருப்பத்தாலும் அந்த சபைக்குள் நுழைந்தேன். தலைப்பாகை அணிந்திருந்த நான் தலை குனியவில்லை. என் வாயில் இன்னும் வெற்றிலை இருந்தது. நான் அணிந்திருந்த சட்டையை நான் கழற்றவில்லை. வதந்திகளிலும் வாதங்களிலும் ஆர்வம் கொண்டு புனித கதையின் சூழல் நான் தொந்தரவு செய்தேன். வதந்தி காரணமாக அனைவரின் மனமும் நிலையற்றதாக மற்றும் திசை திருப்பப்பட்டது. சில நேரம் நான் துணிகளை நீட்டினேன். சில நேரம் நான் மக்களை கண்டித்தேன். எப்போதோ நான் சத்தமாக சிரித்தேன். இவ்வாறு உரையின் முடிவு வரை எனக்கு நேரம் கழிந்தது. பின்னர் அதே தவறு காரணமாக எனக்கு உடனடியாக நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டது. நான் குறுகிய ஆயுளுடன் இருந்தேன். மறுநாள் அனைத்து நகைச்சுவைகளின் ஒருங்கிணைந்த சீர்குலைவின் விளைவாக நான் இறந்தேன். உருகிய ஈயத்தால் நிரப்பப்பட்ட ஹாலஹால நரகத்தில் விழுந்து 14 மன்வந்தரங்களாக அதில் சித்திரவதைகளை அனுபவித்தேன். நான் 8 மில்லியன் 4 லட்சம் உயிரினங்களிலும் தொடர்ச்சியாக பிறந்தேன். இப்போது நான் இந்த மரத்தில் 100 யோஜனை உயரமும் 10 யோஜனை சுற்றளவும் வாழ்ந்தேன். தாமச இயல்பின் கொடூரமான பாம்பாக 7 யோஜனை நீளமுள்ள ஒரு குழியில் நான் இங்கு வாழ்ந்தேன். என்னுடைய அந்த ஆரம்ப பாவ மற்றும் அநாகரீக செயலால் ஒடுக்கப்பட்ட நான் இங்கு ஒரு அரவத்தின் வடிவத்தில் தங்கி இருக்கிறேன். இந்த குழியில் நான் எந்த உணவையும் பெறாமல் வாழத் தொடங்கி 10,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதிர்ஷ்டவசமாக என் இணை விழிகள் இது என் செவிகளாகவும் இருந்தது. அமிர்தம் போன்ற கதையை கேட்டேன். தாமரை போன்ற உமது வாக்கிலிருந்து வெளிப்பட்டது. எனவே முனிவரே, எனது அனைத்து அசுபங்களும் அளிக்கப்பட்டன. நான் ஒரு அரவத்தின் வடிவத்தை கைவிட்டு தெய்வீக வடிவத்தை உடையவனாக மாறிவிட்டேன். பய பக்தியுடன் இணைந்த உள்ளங்கைகளுடன் நான் தங்களை வணங்குகிறேன். உங்கள் பாதங்களில் அடைக்கலம் புகுகிறேன். எந்த பிறவியில் நீங்கள் என் உறவினராக இருந்தீர்கள் எனக்கு தெரியாது. சிறந்த முனிவரே, இதுவரை என்னால் யாருக்கும் உதவி செய்யப்படவில்லை. நல்லவர்களிடம் நான் எப்படி அனுதாபப்பட முடியும்?
மரியாதைக்குரிய மற்றும் பக்தியுள்ள மனிதர்கள் பாரபட்சமற்ற மனம் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் அனைத்து உயிரினங்களிடமும் இரக்கமுள்ளவர்கள். அவர்கள் இயல்பிலேயே மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். அவர்களின் மனம் வேறு விதமாக இல்லை. இப்போது என்னை ஆசீர்வதியுங்கள், அதனால் என் மனம் தர்மத்தை நோக்கி செல்லும். சக்கரம் தாங்கிய இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஒருபோதும் மறக்க கூடாது. புனிதமான நடத்தை கொண்ட பெரிய மனிதர்களுடன் தொடர்ந்து தொடர்பு இருக்கட்டும். ஆணவத்தால் ஏற்படும் குருட்டுத்தன்மையை அகற்ற மிகப்பெரிய கோலிரியமாக செயல்பட வறுமை மட்டுமே இருக்கும். இவ்வாறு அவர் அவரை பல்வேறு வழிகளில் புகழ்ந்து மீண்டும் மீண்டும் வணங்கினார். மரியாதையுடன் கரம் கூப்பி அவருக்கு வணக்கம் செலுத்தினார். அவர் முன் அமைதியாக நின்றார். சங்கரர் அன்பினால் முழுமையாக மூழ்கிவிட்டார். அவர் தனது இரு கரங்களாலும் அவரை தூக்கி தனது மிகவும் புனிதமான கரத்தால் அவரது திருவடி பாதங்களை தடவினார். எந்த தேவையற்ற உற்சாகமும் இல்லாமல் அவர் தெய்வீக வடிவத்தில் இருந்த பிராமணரை ஆசீர்வதித்தார். மிகுந்த கருணையுடன் எதிர்கால நிகழ்வுகளை குறித்து உடனடியாக அவரிடம் கூறினார். பிராமணரே, மாதத்தின் மகிமையையும் பகவான் ஸ்ரீஹரியின் மகிமையையும் கேட்டவுடன் தங்கள் அனைத்து அடிமைத்தனங்களும் உடனடியாக அளிக்கப்பட்டன. களங்கத்தை துடைத்த பிறகு நீங்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி தசார்ணத்தின் புண்ணிய பூமியில் ஒரு சிறந்த பிராமணராக மீண்டும் பிறப்பீர்கள். நீங்கள் வேத சர்மா என்ற பெயரில் புகழ் பெறுவீர்கள். நீங்கள் அனைத்து வேதங்களிலும் நிபுணராக இருப்பீர்கள். அங்கு நீங்கள் முந்தைய பிறவிகளின் சரியான மற்றும் மங்களகரமான நினைவுகளை பெறுவீர்கள். நிகழ்வுகளின் இடைவிடாத வரிசையை நினைவு கூறுவதன் மூலம் நீங்கள் அற்புதமானவர்களாக மாறுவீர்கள். உலக இன்பங்களின் மீதான அனைத்து வகையான பற்றுக்களையும் நீங்கள் தவிர்ப்பீர்கள். ஸ்ரீஹரியான பகவானுக்கு தாங்கள் மிகவும் பிரியமான வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட அனைத்து புனித சடங்குகளையும் தாங்கள் செய்வீர்கள். அந்த பிறவியில் தாங்கள் துவந்துவங்களிலிருந்து பரஸ்பரத்திலிருந்து விடுபடுவீர்கள். எதிர் இணைகள், ஆசையில்லாதவர்கள், ஆசான்களிடம் அர்ப்பணிப்புடன் புலன் உணர்வுகளில் பற்றற்றவர்கள் மற்றும் அனைத்து புலன் உறுப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்துபவர்கள். நீங்கள் தொடர்ந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளை குறித்து உரையாடி கொண்டிருப்பீர்கள். பின்னர் தாங்கள் அனைத்து அடிமைத்தனங்களும் துண்டிக்கப்பட்டு சித்தியை அடைவீர்கள். யோக பயிற்சிகள் மூலமாகவும் அணுக முடியாத மிகப்பெரிய இடத்திற்கு செல்வீர்கள். அன்பான மைந்தனே, பயம் கொள்ள வேண்டாம். என் தயவால் தாங்கள் நல்வாழ்வை பெறுவீர்கள். வேடிக்கைக்காகவோ அல்லது பயம், கோபம் அல்லது வெறுப்பு காரணமாகவோ அன்பு, பாசம் அல்லது மிகுந்த ஆசையுடன் யாராவது ஒரு முறையாவது பாவத்தை நீக்கும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்தால் மிகப்பெரிய பாவி கூட நோய்களற்ற பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடத்திற்கு செல்கிறார். பின்னர் நம்பிக்கை மற்றும் இரக்கம் கொண்டவர்கள், கோபத்தையும் புலன்களையும் அடக்கியவர்கள் இன்னும் இறைவனின் கதையை கேட்டவுடன் நிச்சயமாக அங்கு செல்வார்கள். அவர்கள் அனைத்து தர்மங்களையும் இழந்தாலும் சிலர் மிகப்பெரிய உலகத்தை அடைவார்கள். இறைவனின் கதையை குறித்து பேசுவதில் அல்லது கேட்பதில் ஈடுபட்டிருந்தால் பக்தி மூலம் மட்டுமே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு காத்தருள்வார். வெறுப்பு போன்றவற்றால் தூண்டப்பட்ட பாசாங்கு பக்தியுடன் சிலர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பார்த்து சேவை செய்கிறார்கள். அவர்களும் பல்வேறு உயிர்களை அழித்து பூதத்தை போன்ற மிகப்பெரிய உலகத்திற்கு செல்கிறார்கள். ஒருவர் தொடர்ந்து பெரிய மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடன் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டும். முக்தியை விரும்புவோர் இதை பின்பற்ற வேண்டும் என்பது வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள ஒரு கட்டளை. இந்த வார்த்தை பரிமாற்றம் சாதாரண மக்களின் பாவங்களை அளிக்கிறது. இந்த வார்த்தை பரிமாற்றங்களின் போது எல்லையற்ற இறைவனின் பெயர்களை கூறும்போது ஒவ்வொரு வசனத்திலும் தவறுகள் நடக்கலாம். இருப்பினும் மரியாதைக்குரிய மற்றும் பக்தியுள்ள மக்கள் அவரது புகழுடன் தொடர்புடைய இறைவனின் பெயர்களை கேட்கிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். இறைவன் தன் பக்தர்களுக்கு தமக்கான சேவையின் போக்கில் சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் அழகையும் இளமையையும் வீணாக்க விரும்பவில்லை. ஒரு முறை நினைவு கூறப்பட்டால் அவர் அவர்களுக்கு தனது ஒளிமயமான இருப்பிடத்தை வழங்குகிறார். அவ்வளவு கருணையுள்ள ஒருவரிடம் யார் அடைக்கலம் தேட மாட்டார்கள்?
பழிகளிலிருந்தும் குறைகளிலிருந்தும் விடுபட்ட தனது பக்தர்களை நேசிக்கும், ஆனால் வெளிப்படாததை மனதால் உணரக்கூடிய கருணையின் களஞ்சியமாக இருக்கும் அதே நாராயணரிடம் அடைக்கலம் தேடுங்கள். வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட இந்த புனித சடங்குகள் அனைத்தையும் செய்யுங்கள். மிகவும் புத்திசாலியே, இதன் காரணமாக மகிழ்ச்சி அடைந்த பிரபஞ்சத்தின் இறைவன் தங்களுக்கு நல்வாழ்வை வழங்குவார். இதை கூறிய பிறகு முனிவர் நிறுத்தினார். தெய்வீக உருவில் இருந்த மனிதன் மிகுந்த ஆச்சரியத்துடன் வேட்டைக்காரனை கண்டு சிறந்த முனிவரிடம் மீண்டும் ஒருமுறை கூறினான். தெய்வீக நபர் கூறினார், நான் திருப்தி அடைகிறேன். இரக்கமுள்ளவரே, சங்கரரே, தம்மால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அதிர்ஷ்டவசமாக என் தீய பிறப்பு நின்றுவிட்டது. நான் மிகப்பெரிய இலக்கை அடைந்து விட்டேன். இதை கூறிவிட்டு முனிவர் வலம் வந்தார். அவர் அனுமதித்தவுடன் அவர் சொர்க்கத்திற்கு சென்றார். பின்னர் மாலை நேரம் வந்தது. அரசரே, சங்கரரை வேடன் முறையாக பிரியப்படுத்தினார். அவர் மாலை சந்தியா சடங்குகளை செய்து இரவின் மீதமுள்ள பகுதியை பல்வேறு மன்னர்கள், தேவர்கள் மற்றும் பிற உன்னத ஆன்மாக்களின் நிகழ்வுகளையும் இறைவனின் அவதாரங்களின் போக்கில் அவரது அருள் விளையாட்டுக்கள் மற்றும் சொற்பொழிவுகளையும் விவரித்து கழித்தார். மறுநாள் அவர் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது விடியற்காலை பொழுதில் எழுந்து தனது பாதங்களை சுத்தம் செய்து உலக குழப்பங்களிலிருந்து அனைவரையும் மீட்கும் பிரம்மத்தை அமைதியாக தியானித்தார். பின்னர் அவர் தனது அன்றாட சுற்று சிறந்த கடமைகளை செய்தார். இது உடல் தூய்மையுடன் தொடங்கியது. வைசாகத்தில் சூரியன் மேஷராசியில் இருந்தபோது அவர் சூரிய உதயத்திற்கு முன் தனது நீராடலை காண்கிறார். அவர் சந்தியா பிரார்த்தனைகளையும் பிற புனித சடங்குகளையும் செய்து அனைவருக்கும் பித்ருக்கள் பானங்களை வழங்கினார். பின்னர் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வேடனை அழைத்து புனித நீரை அவர் தலையில் தெளித்தார். பின்னர் தேவர்களை விடவும் சிறப்பானதும் உயர்ந்ததுமான 2 எழுத்து பெயரான ராம நாமத்தை அவருக்கு அருளினார். பின்னர் அவர் கூறினார், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு திருநாமமும் எல்லா வேதங்களுக்கும் மேலானதாக கருதப்படுகிறது. எண்ணற்ற அனைத்திலும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சஹஸ்ரநாமம். அந்த திருநாமங்கள் மிகவும் உயர்ந்தவை. ராமநாமம் அனைத்து நாமங்களுக்கும் முதன்மையானது. எனவே வேட்டைக்காரரே, அந்த ராம நாமத்தை தாம் தொடர்ந்து ஜபிப்பீராக. வேட்டைக்காரரே, இந்த புனித சடங்குகள் அனைத்தையும் மரணம் வரை செய்வீராக. இதன் மூலம் தாம் வால்மீக முனிவரின் குடும்பத்தில் மறுபிறவி எடுப்பாய். வால்மீகி என்ற பெயரால் நீ பூமியில் புகழப் பெறுவாய். வேடனுக்கு இவ்வாறு அறிவுறுத்திய பின்னர் தெற்கு பகுதியை நோக்கி சென்றார். வேடர் அவரை வலம் வந்து மீண்டும் மீண்டும் வணங்கினார். சிறிது தூரம் அவரை பின்தொடர்ந்த பிறகு அவர் பார்வையிலிருந்து மறையும் வரை அங்கேயே நின்று அவரை பார்த்து கொண்டிருந்தார். பிரிவின் வேதனையுடன் அவன் அழத் தொடங்கினான். அவன் மிகுந்த சிரமத்துடன் தன் இதயத்தில் அவனை குறித்து மட்டும் எண்ணிக்கொண்டு திரும்பினான். அவன் சில மரங்களை நட்டு வழியில் ஒரு பூங்காவை அமைத்தான். அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் விடுபட்ட ஒரு இலவச நீர் கூடாரம் கட்டப்பட்டது. பின்னர் வைசாக மாதத்திற்காக விதிக்கப்பட்ட மிகச்சிறந்த புனித சடங்குகள் அனைத்தையும் அவர் செய்தார். காட்டு மர தோடம்பழங்கள், பலாப்பழம், ரோஜா மலர்கள், தோடம்பழங்கள் மற்றும் மாம்பழங்களின் பழங்களை கொண்டு சோர்வால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு உணவை வழங்கினார். வியர்வை வழிந்த பாதசாரிகளின் சோர்வை குடை மற்றும் மின்விசிறிகள், காலணிகள் மற்றும் சந்தனம் பூசுதல் மற்றும் சில இடங்களில் மெல்லிய மணல் துகள்களால் பரவிய குளிர்ந்த நிழலான இடங்கள் மூலம் நீக்கினார். அவர் அதிகாலையில் நீராடினார். காலையில் ராமநாமத்தை இரவும் பகலும் ஜபித்தார். வேடன் வால்மீகனின் மகனாக மறுபிறவி எடுத்தார். கிருஷ்ணர் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த ஏரியின் கரையில் எந்த வெளிப்புற அசைவும் இல்லாமல் மிக கடுமையான தவம் செய்தார். நீண்ட நேரம் கடந்த ஒரு எறும்பு புற்று அவரது உடலை மூடியது. எனவே அவர் தவம் செய்வதை நிறுத்திய போது அவர்கள் அவரை வல்மீகா என்று அழைக்கத் தொடங்கினர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உலக விவரங்களை நினைவு கூற தொடங்கிய போது முனிவர் பெண்களை குறித்து சிந்திக்க தொடங்கினார். அரசரே,
பின்னர் அவருக்கு விந்து வெளியேற்றம் ஏற்பட்டது. ஒரு பெண் நடன கலைஞர் அந்த விந்தை ஏற்றுக்கொண்டார். வேட்டைக்காரன் அவளிடமிருந்து மீண்டும் பிறந்தான். அவர் அனைத்து உலகங்களிலும் வால்மீகி என்று நன்கு அறியப்பட்டார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் கதையை தனது அழகான வசனங்கள் மூலம் உலகில் பிரபலப்படுத்தியவர் அவரே. கர்மங்களின் பிணைப்பை நீக்கிய பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் தெய்வீக கதையை இவ்வாறு அவர் தனது இசையமைப்பின் மூலம் பிரபலப்படுத்தினார். அரசரே, செழிப்பை தரும் வைசாகத்தின் மகத்துவத்தை காணுங்கள். இன்றும் கூட வேடன் கூட காலணிகளை கொடையாக கொடுத்து முனிவரின் அரிய நிலையை அடைந்தான். சாத்வீக பாவமாக முடியை நிமிர்ந்து நிற்க வைக்கும் மற்றும் பாவங்களை போக்கக்கூடிய இந்த மகத்தான கதையை கேட்பவன் அல்லது விவரிப்பவன் இனி மார்பகங்களை உறிஞ்ச மாட்டான், அதாவது அவன் முக்தி அடைவான். 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.